நான் வந்து எல்லார் வீட்லேயும் போய் ஓசி கூட்டு பொரியல் கேட்பேன். அப்போல்லாம் கடவுள்கிட்ட வேண்டிக்குவேன், நிறைய பதார்த்தங்கள் பண்ணி நல்ல சாப்பிட்ற நிலைமைக்கு ஆண்டவா என்னை கொண்டு வான்னு கேட்பேன். எங்கள் அம்மாவை ஃபேக்ட்ரிக்குள்ளே கூட்டு போய் அப்படியே கிச்சனுக்குள்ளே போகும்போது எங்கள் அம்மா வந்து பார்க்குறாங்க, என்னப்பா இதெல்லாம் இவ்வளோ சாமான் பண்ணியிருக்கே, எல்லாம் அழிஞ்சிருமான்னாங்க. அழிஞ்சிருமான்னு எனக்கு புரியலம்மான்னு. மார்ச் 23 நம்ம லாக்டவுன் அனௌன்ஸ் ஆச்சு. நாங்கள் கையில் இருந்த காசு ஒன்றும் பெருசாக இல்லை. அது சேலரி அந்த மாதம் போட்டோம், அப்புறம் கீழே வந்தோம். ராக்கெட் பாலிசி நம்ம சொல்கிறோம், நம்மளுடைய அன்வான்ட் திங்ஸு, தேவையில்லாத இதெல்லாம் வந்து கூடவே வச்சுட்டு மேலே போகணும், வாழ்க்கையில் உச்சத்தை அடையணும்னு யாரெல்லாம் நினைக்கிறோமோ ஸ்பீடு குறைஞ்சிரும். கஸ்டமர், ஒரு லேடி கஸ்டமர் தான், அவங்கள்ட்ட போய் கேட்டேன், என்ன மேடம் நீங்கள்லாம் நிற்கிறீங்கன்னு கேட்டேன். இது வந்து அன்னதானம் கிடையாது தம்பி, இது அன்னப்பிரசாதம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா பேரை சொன்னாங்க. ஓ, இது பிரசாதம் மாதிரி பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு அந்த நிறுத்தணுங்கிற மனசை மாற்றிக்கிட்டேன். நீங்கள் இந்த ராக்கெட் பாலிசின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தினீங்களா, அது வந்து ரொம்ப பெரிய வரவேற்பு கொடுத்தது. அதை எப்படி கண்டுபிடிச்சிங்க, உங்களோட பிஸ்னஸில் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க? காலையில் எந்திரிக்கும் போதே நிறைய ப்ரேயர் வைப்பேன். ஃபஸ்ட்டு என் மனைவிக்கு, என் குழந்தைகளுக்கு, என் நிறுவனத்துக்குன்னு இப்படி ஸ்டெப்பாக இருக்கும். சமுதாயத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு உதவி பண்ணோன்னு வச்சுக்குவேன். அந்த மாதிரி இருக்கும்போது சில நேரம் நம்ம நேரங்களை வீணாக்கிறோம். இப்போ தேவையில்லாத ஒருத்தர் வருவார், காலில் இருப்பார், நம்ம குளிக்கலான்னு போவோம், ப்ரஷ் பண்ணுவோம், அவர் ஏதோ ஃபோனில் அன்வான்டாக நம்ம நேரத்தை எடுப்பாங்க. பழக்க வழக்கங்கள் நமக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட். ஒரு ஃப்ரெண்டு தேவையில்லாமல் எங்கேயோ கூப்பிடுவார், சினிமா கூப்பிடுவாங்க, ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ வருமானம், ஒரு நாளைக்கு எவ்வளோ வருமானம், எங்கள் மேனேஜருங்களுக்கெல்லாம் சொல்கிறது இதுதான், ஒரு நாளைக்கு உன்னுடைய எய்ம் என்ன. அவர் இப்போ ஒரு சாதாரணமாக எங்கள் தொழில் சார்ந்த கேட்டோன்னா, காப்பி மாஸ்டர் அவருக்கு ஒரு பட்ஜெட் இருக்குது, ஒரு ஸ்வீட் மாஸ்டர் அவருக்கு ஒரு பட்ஜெட் இருக்குது, ஒரு சீனியரு செஃப்பு அவருக்கு ஒரு பட்ஜெட் இருக்குது, ஒரு சேல்ஸ்மேன், மேனேஜர் எல்லாருக்கும் ஒரு பட்ஜெட் இருக்குது. அவங்களுடைய நினைவெல்லாம் என்ன சொல்லுன்னா, காலையில் வேண்டிக்கும் போது எனக்கு மேனேஜ்மெண்ட்டில் 30,000 ரூபா சம்பளம் கொடுத்தா போதும்னு அந்த ஃபோக்கஸில் இருப்பாங்க. ஒருத்தர் 1 லட்சம் கிடைச்சா போதும்னு இருப்பார். அது கிடச்சிருச்சுன்னா அதுக்கு மேலே அவங்க ஒன்றும் திங்க் பண்ணவே மாட்டாங்க. இப்போ நான் வந்து சின்ன வயசுலேருந்தே நம்மளுடைய ஒரு நாள் வருமானம் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண முடியும், நம்ம எப்படி உயர்ந்த இடத்த அடைக்க முடியும். நான் அந்த சின்ன வயசில் பட்டது, எங்கள் அம்மாவை ஃபேக்ட்ரிக்குள்ளே கூட்டு போய் அப்படியே கிச்சனுக்குள்ளே போகும்போது எங்கள் அம்மா வந்து பார்க்குறாங்க, என்னப்பா இதெல்லாம் இவ்வளோ சாமான் பண்ணியிருக்கே, இதெல்லாம் செலவாயிருமா அதுன்னு எங்கள் அம்மா பேச தெரியாமல், இதெல்லாம் அழிஞ்சிருமான்னாங்க. அழிஞ்சிருமான்னு எனக்கு புரியலம்மான்னாங்க. அழிஞ்சிருமா, இதெல்லாம் வித்துருமா தம்பி, இதெல்லாம் செலவு பண்ணிடுவோம், இவ்வளோ இருக்கேண்ணே, இதில் ஒரே ஒரு பாத்திரத்தை நீ எடுத்து ஏதாவது ஒரு பீரோவில் வச்சு அடைக்க முடியுமாம்மான்னு கேட்டேன். எங்கள் அம்மா புரியல, எப்படிப்பா இவ்வளோ ரூமில் இருக்கு அம்மா, இதை மாதிரி 100கணக்கான இடத்துல சமைக்கிறோம், ஏதாவது ஒரு பாத்திரத்தில் ஒரு கூட்டு பொரியலோ சாம்பாரோ வத்த குழம்போ ஏதாவது நீ பீரோக்குள்ளே வைக்க முடியுமான்னு கேட்டேன். ஏன் தம்பி அதை எப்படி வைக்க முடியும், இவ்வளோ பெரியதானே, இதை உங்ககிட்ட காமிச்சு ஜெயிச்சேன்னு சொல்லணும்னு வச்சேன், சின்ன வயசில் நீ வச்சு போட்டு வையம்மான்னு. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்லைப்பா, அது அப்பாவுக்காக எடுத்து வைப்பேன் அப்படின்னாங்க. நீ வைக்கும் போதுமா நான் வந்து எல்லார் வீட்லேயும் போய் ஓசி கூட்டு பொரியல் கேட்பேன், பக்கத்து வீட்டிலெல்லாம் போய் உனக்கு தெரியாமல் போய் வாங்கி சாப்பிடுவேன். அப்போல்லாம் கடவுள்கிட்ட வேண்டிக்குவேன், நிறைய பதார்த்தங்கள் பண்ணி நல்ல சாப்பிட்ற நிலைமைக்கு ஆண்டவா என்னை கொண்டு வான்னு கேட்பேன். இப்போ வந்து நான் எல்லாருக்கும் இப்போது நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்குறேன். அந்த நிலைக்கு வந்ததுக்கு ஒரே காரணம் நீ சொல்லி கொடுத்த ஆசிதாமா வந்திருக்குன்னு. அவங்க கொடுத்த இந்த ஊக்கம், அவங்க கொடுத்த பிளஸ்ஸிங், இதெல்லாம் தான், இதுக்காக தான் ஓடினேன். அந்த ஸ்வீட்டு திங்கணும்னு அடையாரானந்தமான மல்டிபிள் பண்ணோம், ஒரு நல்ல ஃபுட்டை சாப்பிட்ணுன்னு A to B கிரியேட் பண்ணோம். இன்றைக்கி அடையாறில் ஆரம்பித்து நான் உலகமெல்லாம் விரிஞ்சு போயிட்டுருக்கோம். அமெரிக்கா, இந்த மாதிரி வெளிநாடு எல்லாரும் அங்கெல்லாம் அமெரிக்கன் சாப்பிட்ற பார்க்கும்போது நான் பெருமையாக பார்ப்பேன். அந்த சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் வரும். இந்த அமெரிக்கன் ஒயிட் பீப்புளெலாம் சாப்பிட்றத ரசிப்பேன்.
இந்த தென்னிந்திய உணவுங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்த ஃபார்முலா. இப்போ நம்ம வீட்டில் கூட எங்கள் அம்மா சில பலகாரங்கள்லாம் பண்ணது இன்னும் அதெல்லாம் நாங்கள் ரெசிபியாக போட்டு ஏடிபியில் கொடுக்குறோம். அந்த அவங்க கொடுத்த பலகாரம் பைக்குள்ளே வச்சுட்டு எடுத்து சாப்பிட்ட அந்த நினைவுகள் இப்போ அதெல்லாம் கஸ்டமர் கடைக்கு போய் பார்க்கும்போது அம்மாவை நினச்சி பார்க்குறோம். எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கையில் சக்ஸஸ்க்கு ஒரு முக்கிய காரணம் திறமை என்னதான் இருந்தாலும் கூட இந்த இந்த மாதிரி பெற்றோர்களுடைய பிளஸ்ஸிங், முன்னோர்களுடைய ஆதரவு எல்லாம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். என்கிட்ட என்னதான் திறமை இருந்தாலும் கூட இறைவன் யாருங்கிறத பார்க்கும்போது அதிர்ஷ்டம் எங்கே இருக்குங்கிறத காற்றை பார்க்க முடியாது, பட் நம்ம ஃபீல் பண்ணலாம், காற்றை உணரலாம். அதை மாதிரி இறைவன் யாருங்கும்போது நம்மளுடைய இந்து இதிகாசத்தில் எல்லாரும் ஏகவன் ஒருவன் எல்லா மதத்துலேயும் சொல்கிறாங்க. பட்டு நம்மளுடைய இதிகாசத்தை எழுதுனது வந்து இவர் வியாசர் சொல்லி விநாயகர் எழுதுனதா இதிகாசம் சரித்திரம் சொல்லுது. அந்த விநாயகர் என்ன பண்ணியிருக்காரு, பெற்ற தாய் தான் உலகம்னு சொல்லிடுது. அதை ஃபாலோ பண்ணுறேன். எங்கள் அம்மா கிட்டே டெய்லி காலையில் எழுந்திரிச்சு அப்பா அம்மா கிட்ட வந்து வணக்கம் சொல்லி எங்கள் அப்பாவெல்லாம் காலெல்லாம் போயின்னா அவருக்கு அது எந்த ஜென்மம் புண்ணியம் பண்ணமோ இரவு பகல் பார்க்காம உழைச்சி அந்த விவசாயத்தில் அவர் பாடுபட்டது கூட இன்னும் பசுமையாக இருக்குது. அது வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது இந்த விபூதியை வச்சு அனுப்புவார். எங்கள் அம்மா வந்து தம்பி நம்மளுடைய நாங்கள் வந்து இந்த மாதிரி பெருமாளை சார்ந்தவர்கள்னு சந்தனம் வச்சு குங்குமம் வைப்பாங்க. எனக்கு போகும்போது நிறைய பேர் அதை கிண்டலாக கூட சொல்லுவாங்க, என்ன 3 பொட்டெல்லாம் வச்சுருங்கன்னு. தினமும் இன்னும் அவர் இப்போ இங்கே கூட இல்லை, அது அவர் இருக்கிற மாதிரியே ப்ரேயர் பண்ணிட்டு பொட்டை வச்சுட்டு வரோம். இந்த மாதிரி யாரெல்லாம் தன் திறமை எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, அந்த அதிர்ஷ்டம் வந்து சேர்ந்து வந்தால் தான் வெற்றியாளர் சாதனையாளர் ஆக முடியும். இந்த ராக்கெட் பாலிசி நம்ம சொல்கிறோம், நம்மளுடைய அன்வான்ட் திங்ஸு தேவையில்லாத இதெல்லாம் வந்து கூடவே வச்சுட்டு மேலே போகணும், வாழ்க்கையில் உச்சத்தை அடையணும்னு யாரெல்லாம் நினைக்கிறோமோ ஸ்பீடு குறைஞ்சிரும். நம்மளுடைய கேலன் முடிஞ்சோன்னா ராக்கெட் எப்படி அன்வான்ட் தேவையில்லாததை ஒதுக்கி கழட்டி விடுதோ அப்போ தான் அடுத்த ஸ்டேஜுக்கு மேலே போகுங்கிறதுனால இப்போ எத்தனையோ சவர்கள் நானும் செய்கிறேன். அதை மெல்ல நோட் பண்ணி மெதுவாக கழட்டி விட்டுருவேன். யாரெல்லாம் வேகமாக கழட்டி உச்சத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அதை நம்மளாக தான் இந்த செல்ஃப் டிசைன் பண்ணுறோம், என்ன நோக்கி போகணும், எங்கே போய் அடையணும்னு. இப்போ நீங்கள் அடையாற அனுபவம் இங்கேருந்து இந்தியாவை தாண்டி உலக நாடுகளில் கால் பதித்த தருணம் வந்து எப்படி இருந்துச்சு? அங்கே என்ன மாதிரி சவால்கள்லாம் உங்களுக்கு இருந்துச்சு? நமக்குள்ள டெய்லி நான் மிரர் பாலிசி போடுவேன். மிரர் பாலிசின்னா கண்ணாடியில் முகத்தை பார்த்து நானே காலையில் கிரியேட் பண்ணிக்குவேன், என்ன நோக்கி போகணும். நம்ம இந்த மாதிரி தமிழ்நாட்டில் கடை வச்சுருக்கோம், பக்கத்து மாநிலத்துக்கு போகணும், டெல்லியில் கடை வைக்கணும், இப்படியெல்லாம் போகும்போது வெளிநாட்டில் ஒரு தீராத இந்தியன் கரன்சி சம்பாதிக்கிறோம், மல்டி கரன்சி சம்பாதிக்கணும், நம்மளுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், நம்ம கூட பணியாளர்கள் எல்லாம் மேம்படுத்தணும், அவங்கள அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணணுங்கிறதுல பண்ணி மெதுவாக என்ன பண்ணோம், சிங்கப்பூர் மலேசியா போனோம். எனக்கு ரொம்ப நாள் அமெரிக்காவில் போயிட்டு எப்படி இந்த கேஎஃப்சி மெக்டானல்லாம் இருக்கிறாங்க, இதை மாதிரி நம்மளும் ஒரு பெரிய நிறுவனமாக வரணும்னு இப்போ ஒரு 14 பிரான்ச் 12 பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டு இன்னொரு 4-5 பிரான்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் நல்ல நம்ம முன்னோர்கள் கொடுத்த ஃபார்முலா. இட்லி, இடியாப்பம், இந்த இதெல்லாம் உலகத்தில் தோசை வெரைட்டிலாம் ரொம்ப இருக்குது. நம்ம பர்டிகுலர் சவுத் இண்டியன் தாலி வந்து குளோபலாக எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்க. அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. நம்மளுடைய பட்சணங்களை கூட்டு பொரியல் இதெல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க. அப்புறம் நார்த் இந்தியன் டிஷ்ஷில் வந்து பட்டர் கார்லிக்கு, அந்த நான், பன்னீர் பட்டர் மசாலா, இதெல்லாம் வந்து எல்லா கண்ட்ரிலையும் விரும்புகிறாங்க. எஸ்பெஷலி நம்மளுடைய புரோட்டா குருமா வந்து அதுவும் நல்ல பாப்புலராக இருக்குது. நம்மளுடைய இந்தியன் தவிர மற்றவங்களும் கூட நம்மளுடைய மசால் தோசை, இந்த தோசை வெரைட்டியெல்லாம் இன்றைக்கி பாப்புலர். அதனால் காஃபி, சவுத் இண்டியன் காஃபியும் நல்ல வரவேற்பு இருக்குது. இப்போ எப்படி அமெரிக்கன் காஃபி, பிளாக் காஃபி குடிக்கிறாங்களோ அதை மாதிரி இதனால் முன்னோர்கள் கொடுத்த டிசைன், அதை எந்த நிறுவனம் அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறோமோ அதனால் எல்லா கண்ட்ரிலையும் நல்ல வரவேற்பு. அங்கே எதுவும் சேலஞ்சஸ் எல்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு? மேன் பவரு, இந்த இங்கே இருந்த செஃப்புங்களை கூட்டு போகிறது ஒரு பெரிய சேலஞ்சு. பட்டு அது எல்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே திறமை என்னதாக இருந்தாலும் அதிர்ஷ்டமும் கைகூடி வரணும். அதுக்கெல்லாம் லோக்கல் ஸ்டாஃபுங்களை ஹையர் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணுறோம். சில பேர் எல்லாம் கற்றுக்கிட்ட உடனே விட்டு கூட போயிடுவாங்க வேறு இடத்துல.
பட் என்னதான் இருந்தாலும் கடலில் மீன் பிடிக்கிறதுக்கு இந்த மெரினா கடற்கரை பக்கத்தில் இருக்குது. எல்லாரும் போய் வலை வீசுவோம். எல்லாருக்கும் ஒரே தெரியும் எப்படி வலை வீசினா மீன் விழுகணும். ஆனால் எல்லாருக்கும் ஒரே அளவு இறைவன் கொடுப்பதே இல்லை. அது யார், நான் இப்போ 30 வருஷமாக வலை வீசுகிறேன்னு வீசுவேன். அவர் நேற்று புதுசாக வந்தவர் வீசுவார், அவருக்கு நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி தான் வாழ்க்கையும் கூட. பட் இருந்தாலும் திறமை இருக்கிறவங்களுக்கு இறைவன் நிச்சயம் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ வந்து 2020, அதாவது கோவிடுக்கு முன் கோவிடுக்கு பின் அப்படின்னு இந்த இங்கே உள்ள நிறுவனங்கள், உலக நாடுகளில் எல்லா நிறுவனங்களுமே வந்து கோவிடுக்கு முன் கோவிடுக்கு பின் அப்படின்னு நம்ம வந்து பிரிச்சே பார்க்கலாம். ஸோ 2020க்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் நல்ல ஒரு பெரிய சிகரத்தில் இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் கோவிடுக்கு அப்புறம் என்ன மாதிரி சவால்களை சந்திச்சிங்க நீங்கள்? கோவிடுக்கு முன்னே இப்போ எல்லா பிஸ்னஸ்க்குமே 2 முக்கியம். டாப் லைனுங்கிறது சேல்ஸு, பாட்டம் லைனுங்கிறது ப்ராஃபிட்டு. அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம். திடீர்னு நான் அமெரிக்காவில் இருந்தேன். அங்கே டிசம்பரில் நானும் என் டாக்டர் இருக்கும்போது இந்த வைரஸ் அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ நம்ம இந்தியாவில் மார்ச் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் எனக்கு அமெரிக்காவில் டிசம்பர்லேயே தெரிஞ்சு போச்சு. அப்போ அது என்னுடைய ஆடிட்டர், அமெரிக்காவில் இருந்த ஆடிட்ரு, அதோடைய வைரஸை பற்றி எனக்கு ஒன்றுமே புரியல. வைரஸ்னால் சார் அது ஒன்லி ஒரு பர்டிகுலர் இவங்களுக்கு தான் வரணும், நம்ம இந்தியன்ஸுக்கு வராதுங்கிற மாதிரி ஒரு மமதையில் இருந்தோம். பட் அவர் கொஞ்சம் எஜுகேட் பண்ணார். வைரஸ்னால் என்ன, இதை மாதிரி சோமனி வைரஸ் முந்தி இந்தியாவுக்கெல்லாம் வந்திருக்கு, இதனால் என்ன பாதிக்கும் அப்படியே அவர் ரொம்ப என்னை பயப்பட வச்சுட்டார். அப்படியே அதாவது உள்ளுக்குள்ளே நிறைய கலவரங்கள்லாம் வரும், ஒருத்தர் இதாயிரும். உடனே என்னடான்னு சரின்னு உடனே அங்கேருந்தே எங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு மீட்டிங் போட்டு நம்ம ஒரு ஃபண்டை அலாட் பண்ணி சர்ப்ளஸ் பண்ணுங்கன்னு கேட்டோம். அந்த நேரம் நாங்களுடைய திடீர்னு சொன்ன உடனே 5% இதில் ஓரம் கட்டி சேவ் பண்ணுங்க, சேவிங்கில் வைங்கன்னு சொன்னால் எடுக்கவே முடியல. ஏன்னா திடீர்னு சொன்ன உடனே மேனேஜ்மெண்ட்டில் டே டு டே ஆப்ரேஷனுக்கு உண்டான செலவே எடுக்க முடியல. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஜனவரியில் என்ன பண்ணேன், வந்து இல்லை எடுத்து வச்சே ஆகணும்னு சொன்னேன். சார் நம்ம இந்தியன்ஸுக்கெல்லாம் பாதிக்காது சார், இதெல்லாம் பர்டிகுலர் ஒரு தேசத்துக்காரங்களுக்கு தான் வரும், நமக்கு வராது, நமக்கு ஸ்டேமினா ஏன் பயப்படுறீங்க? நான் இல்லை நீங்கள் இப்போ சைடில் வைங்கன்னா அப்பையும் எடுக்க முடியல. இப்போ பிப்ரவரியில் கொஞ்சம் எடுத்தோம். அந்த மார்ச் நெருக்கத்தில் வரும்போது இவங்க என்ன பண்ணாங்க, சரி இவர் சும்மா தேவையில்லாமல் பேசுகிறாருன்னு நினச்சாங்க. நான் கூட கொஞ்சம் அட்வான்ஸாக அதுக்கு முன்னாடி எக்யூப்மெண்ட்டு இதெல்லாம் வாங்கி ஹாஸ்பிட்டலைஸ், இதுக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா இறந்துட்டா கூட இதெல்லாம் முதலே பிளான் பண்ணோம். அவர் எஜுகேட் பண்ணது என்னால் ரொம்ப சேஃபாக இருக்கணும்னு எல்லாம் பண்ணி ரெடியாக இருந்தோம். பட் மேனேஜ்மெண்ட்டில் ஒன்றும் பண்ண முடியல. மார்ச் 23 நம்ம லாக்டவுன் அனௌன்ஸ் ஆச்சு. நாங்கள் கையில் இருந்த காசு ஒன்றும் பெருசாக இல்லை. அது சேல்ரி அந்த மாதம் போட்டோம். அப்புறம் கீழே வந்தோம். எங்களுக்கு அப்போ 17,000 எம்ப்ளாயீஸு கீழே இருந்தாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த 7வது அறிவு கொஞ்சம் வேலை செஞ்சது. நான் முதல்லையே பேங்க்கில் வந்து கொஞ்சம் ஃபண்டிங் அலாட் பண்ணி சர்ப்ளஸில் வச்சுட்டேன், லோனாக போட்டு. அது அந்த மேனேஜ்மெண்ட்டு அதை சொல்லி நம்ம ஒரு சைடில் பம்ப் பண்ணி வச்சுருந்தோம். அதை எடுத்து 2 மாதம் சரி நான் ஃபுல் சேலரி நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கன்னு எங்கள் சிஎஃப்ஓலாம் எல்லாருமே தடுத்தாங்க. வேண்டாம், நீங்கள் மாட்டிக்குவோம், ரீபேமெண்ட் பண்ண முடியாது, இது எவ்வளோ நாள் ஆகுமோ தெரியாதுன்னு 2 மாதம் போச்சு. ஒரு பெரிய அமௌண்ட்டை மேனேஜ்மெண்ட்டு லூஸ் பண்ணிச்சு. இவங்க பரவாயில்ல நீங்கள் போடுங்கன்னு. 3வது மாதம் ஒரு நாள் நைட்டு நான் மிட் நைட்டில் யோசிக்கும் போது ஒரு ஐடியா கிடச்சிது. அது நம்ம ஏன் கஸ்டமரை தேடி நம்ம போக முடியாதுன்னு எல்லா எம்ப்ளாயியும் ஜூம் காலில் வர வச்சு அவங்களுக்கெல்லாம் ஸ்கீம் கொடுத்து அப்பார்ட்மெண்ட்டுங்களில் கொண்டு போய் சேல் பண்ணோம். அந்த 3வது மாதம் அந்த மாதிரி ஒரு சிரமம் வரும்போது நம்மளை இறைவன் ஏன் இந்த யோசிக்கிற சக்தியை மாதமே கொடுக்கலன்னு யோசிச்சு பார்த்தேன். அந்த மாதம் கிடைச்சிருந்தா நம்ம பண்ணியிருக்கோம். அதை செய்கிற தர்மம் நம்மளை காப்பாற்றுன்னு சொல்லுவாங்க. அது நாங்கள் ஃபேக்ட்ரியை சுற்றி எங்களுடைய அம்பத்தூரில் எங்கள் ஃபேக்ட்ரி இருக்குது. அதில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எங்கள் மேனேஜ்மெண்ட் அங்கே இருக்கிறவங்ககிட்ட செக்யூரிட்டிலாம் சார்கிட்ட சொல்லி சாப்பாடு ஏதாவது கொடுங்க, நாங்கள் சாப்பாடே கிடைக்கல, நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட் ஏதாவது ஃபேக்ட்ரி ஆக்டில் ஃபேக்ட்ரியில் சேல் பண்ணக்கூடாது, ஃபுட்டை வந்து எதுவும் விற்கக்கூடாது. அங்கே வந்து தயார் பண்ணலாம், தயார் பண்ணி வெளியே தான் கொண்டு போய் விற்கணும். சரின்னு ஒரு 50 பேருக்கு ஃப்ரீயாக கொடுக்க சொன்னோம். நம்ம தெரிஞ்சவங்களுக்கு 50 பேர் கொடுங்கன்னு 3 வேளை பரவாயில்ல கொடுத்துருன்னு கஷ்டத்தோட கஷ்டமாக அதை ஸ்டார்ட் பண்ணோம்.
அது அப்படியே 50 பேப்பர் வழியில் வரும்போது எங்கள் வண்டியெல்லாம் ஹாஸ்பிட்டல்லாம் ஃபுட்டு சாப்பிடும்போது வழியிலெல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. அதுக்கெல்லாம் பேக் பண்ணி கொடுத்தோம். அந்த செஞ்ச தர்மம் காப்பாற்றுங்கிற இது ஒரு எண்ணத்தோட. அப்புறம் அப்படியே 100 பேர் இன்க்ரீஸ் பண்ணோம் 3 வேளை. இப்போ 200 250 இப்போ 3 இடத்துல டெய்லி. இப்போ நான் நிறுத்தணும்னு சொல்லி இது கோவிட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் 3வது மாசத்துல எங்கள் சிரமத்திலேருந்து கொஞ்சம் அந்த கடன் அப்படியே இருக்கு. பட் ஒரு ஐடியா கிடச்சிது, நம்ம வந்து கஸ்டமரை நோக்கி நம்ம போகலான்னு நிறைய அப்பார்ட்மெண்ட்டில் போய் சேல் பண்ணி இந்த பழைய சேல்ஸை ரீச் பண்ணோம். அந்த யோசனை முதல்லே கிடச்சிருந்தா இந்த சிரமம் வந்திருக்காது. பட் அந்த லோனை நம்ம என்னைக்காவது பரவாயில்ல நம்ம ஸ்டாஃபுங்களுக்கு உதவி பண்ணோங்கிற இதில் இருக்குது. இந்த ஃப்ரீ கொடுக்குற சாப்பாடு 3 வேளை 3 லொக்கேஷனில் இப்போ கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். அதை நிறுத்தணும்னு போகும்போது ஒரு நாள் ஒருத்தர் நல்ல வசதியான ஒரு கஸ்டமர் தான், அவரும் லைனில் நின்று சாப்பிட்டது பார்த்து நானே எங்கள் செக்யூரிட்டிகிட்ட என்னப்பா இவங்கெல்லாம் நிற்கிறாங்கண்ணா. இல்லை சார், அப்பப்போ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்கன்னாரு. அப்போ அந்த கஸ்டமர் ஒரு லேடி கஸ்டமர் தான். அவங்ககிட்ட போய் கேட்டேன், என்ன மேடம் நீங்கள்லாம் நிற்கிறீங்கன்னு கேட்டேன். இது வந்து அன்னதானம் கிடையாது தம்பி, இது அன்னப்பிரசாதம் சொல்லி எங்கள் அப்பா பேரை சொன்னாங்க. ஓ, இது பிரசாதம் மாதிரி பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு அந்த நிறுத்தணுங்கிற மனசை மாற்றிக்கிட்டீங்க. இப்போ அது பல லட்சங்கள் செலவானா கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு சர்வீஸ். இது தமிழக வாடிக்கையாளர் நம்மளை வாழ வைக்கிற கஸ்டமர் கொடுக்குறத நம்ம சர்வீஸ் பண்ணுறோம். நம்ம ப்ராஃபிட்டில் ஒரு பங்காக அது போகுது. பட்டு மன நிறைவாக இருக்குது. கண்டிப்பாக எங்கள் அண்ணன் வந்து அதை யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. தம்பின்னு பரவாயில்லன்னா நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த மாதிரி. இந்த மாதிரி பல நிகழ்வுகள் இந்த கோவிடில் கற்றுக்கிட்டோம். சேலஞ்சுகள், அதை சேலஞ்சிலேருந்து எப்படி, பிரச்சனையிலேருந்து எப்படி விடுபடுறதுங்கிறது யாரெல்லாம் ரொம்ப யோசிச்சு அதை நல்லா பிளான் பண்ணி பண்ணுறாங்களோ எந்த பிரச்சனை வந்தாலும் அதில் மீண்டு வந்துடலாம். இப்போ வந்து யூடியூப், நிறைய சமூக வலைதளங்களில் நிறைய பேர் சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஷாப்ஸு இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் எல்லாம். பட் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல. அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குறீங்க? இல்லை, ஒரு ஃபேஷனைட்டு இல்லாமல் சும்மா யாரோ ஒருத்தர் பண்ணுறாரு எல்லாரும் ஒரு பெரிய ஹீரோ ஆயிடலாம் எல்லாம் நினைப்பாங்க. எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும். பட் அந்த நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, திறமை இருக்கிறவங்க தான் நிற்க முடியும். திறமையோடு சேர்ந்து அதிர்ஷ்டம் இருந்தால் தான் நிற்க முடியும். இப்போ ஹீரோவாக புதுசாக திறமையாக சின்ன சின்ன யங்ஸ்டர் நல்ல ஃபிட்டோட அழகாக இருக்கிறவங்கெல்லாம் வராங்க. ஆனால் ஏனோ தெரியல, மார்க்கெட்டில் அவங்களால இல்லை. அந்த இடத்துல அந்த அதிர்ஷ்டங்கிறது தெரியும். ஒருத்தர் பார்க்குறதுக்கு திறமையே கம்மியாக இருக்கும், அவர்கிட்ட நிறைய அதிர்ஷ்டம் இருக்கும், அவர் பெரிய உச்சத்தை தொடுவாங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம். அது அந்த மாதிரி எந்த துறையில் இறங்கினாலும் கூட நல்லா ஜெயிச்சிடுவோம். தினம் ஓடி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். என்னைக்கு மேட்ச் வருதோ அன்னைக்கு காப் மசில் பிடிச்சிக்கும். அன்னைக்கு நம்மளால் ஜெயிக்க முடியாதுங்கிற மாதிரி இந்த தொழிலில் நிறைய சாதிக்கலாம். நம்மளை விட நல்லா ஸ்வீட் போடுறவங்க, நல்லா மேனேஜ் பண்ணுறவங்கலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. நாங்களே போய் பார்ப்போம். சின்ன சின்ன ஊரில் கூட எங்களை விட திறமையானவங்க நல்லா சிறப்பாக செய்கிறவங்கெல்லாம் பார்ப்போம். இவங்க ஏன் ஜெயிக்கலைன்னு யோசிப்போம். அப்போ அந்த நாம் படித்தோம் இல்லையா, அந்த அதிர்ஷ்டங்கிறது இல்லைன்னா அது கொஞ்சம் தான். அதிர்ஷ்டத்தை வேர் வி கேன் கெட் லக்கு, அதிர்ஷ்டத்தை எங்கே வாங்கிறது? அதை காற்றை பார்க்க முடியாது, அதையும் அதிர்ஷ்டத்தையும் பார்க்க முடியாது, பட் ஃபீல் பண்ணலாம். அது மாதிரி எல்லாரும் கொஞ்சம் அவங்கவுங்க துறையில் அவசரப்படாமல் மற்றவங்க எப்படி போகிறாங்க அதெல்லாம் பார்த்து அதை எப்படி எல்லாரும் செய்கிற மாதிரியே செஞ்சோன்னா நமக்கு மதிப்பு இருக்காது. அதில் மாறுபட்ட இதில் போகணுன்னா கிடைக்கும். ஒரு படத்தை வந்து 2 மணி நேரம் ஓடுற தியேட்டரில், அதே 2 மணி நேரம் ஓடுற தியேட்டர் நார்மல் ஹீரோவை யாரோ ஒருத்தர் நடித்தாருன்னா 100 ரூபா டிக்கெட் கொடுத்தாங்கன்னா, ஒரு சூப்பர் ஹீரோ சுப்ரீம் ஹீரோ நடித்தாருன்னா அதே 2 மணி நேரம் ஓடுற தியேட்டரில் அந்த 100 ரூபா தியேட்டரு படத்தை பார்க்குறத 500 ரூபா கொடுத்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம ப்ராடக்டை நம்ம டிசைன் பண்ணும்போது 10 ரூபா பொருளை 100 ரூபாயை மாற்றுற உணர்வை கஸ்டமருக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். நம்ம வந்து 100 ரூபா பொருளை கொடுத்துட்டு அந்த ஹாப்பினஸ் 10 ரூபா இருந்ததுன்னா அவர் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு போவார், அந்த படம் சரியில்லை, அந்த சாப்பாடு சரியில்லைங்கிற மாதிரி தான். இவங்க எதில் தப்பு பண்ணாங்கன்னு யோசிச்சு பார்த்து சரி பண்ணாங்கன்னா எல்லாமே வின் பண்ணலாம். இப்போ அடையார் ஆனந்தபவன் அடுத்த 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் அடுத்த இலக்கு என்ன?
ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு கல்ச்சரு ஒரு ஒரு காலகட்டத்தில் மாறும். இப்போ நாங்கள் முந்தியெல்லாம் நாங்களே ஹோட்டலில் போனால் சாப்பிட்டுட்டு இலையை எடுத்து போடுவோம். அப்புறம் உட்கார வச்சு பரிமாறுறதெல்லாம் இருந்தது. ஃபாஸ்ட் ஃபுட் சர்வீஸ் வந்தது. இப்போல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ வந்துடுச்சு. இப்போ அடுத்தது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளவுட் கிச்சனு இதில் வாங்கி வீட்டில் இருந்து வீட்டுக்கு போய் டெலிவரி பண்ணுறாங்க. இப்படி உணவு கலாச்சாரம் மாறிக்கிட்டே வருது. இனிமேல் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு ஹெல்த்தி ஃபுட்டும் வந்துடும். என்ன கேலரி ஃபுட்டு எதுக்காக சாப்பிட்றோம் அந்த மாதிரிலாம் நெக்ஸ்ட்டு டெக்னாலஜி மாறும். காலத்துக்கேற்ப நம்மளும் வந்து நம்ம இப்போ முதல்ல நடந்து வந்தோம், இலக்கு வேகமாக அடையணும்னா சைக்கிளில் போனோம், அப்புறம் பைக்கில் போனோம், காரில் போனோம். இனிமேல் வந்து புல்லட் ட்ரெயின் அந்த மாதிரி எல்லாம் போகிறோம். ஸ்கூப்பு இனிமேல் அடுத்த இது வந்து ஏர் டாக்ஸி இதெல்லாம் வருது. அந்த மாதிரி அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய நிறுவனத்தையும் டிசைன் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போனோம்னா, இப்போ நாங்கள் வந்து உள்ள சின்ன ஸ்வீட் ஷாப்பாக இருந்தோம், அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் இருந்தோம், ஃபாஸ்ட் ஃபுட் வந்தோம், இப்போ வந்து ரீட்டைல் ஸ்டோர்ஸு அந்த மாதிரி B2B வியாபாரங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ நம்ம ஸ்டோரில் மொத்தம் வச்சு விற்றா ஒரு இலக்கு தான் வரும். இப்போ எல்லா இடத்துக்கும் வைடாக அதை மாதிரி போகிறோம். காலத்துக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் R&D டீம் உட்காந்து பண்ணுவாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட்டு வந்து இனிமேல் எல்லோரும் வீட்டில் வச்சுக்குவாங்க. வேணுங்கும் போது அவங்களுக்கு ஏற்ற உணவெல்லாம் சாப்பிட்ற கலாச்சாரம் வந்துடும். ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் நீங்கள் இப்போ சொன்னீங்க அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒரு இது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இவ்வளோ தூரம் உழைச்சதும் ஒரு பெரிய ரீசன் தான். உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டு அங்கே ஏதாவது குறைகள் இருந்தால் அவங்கள ரீச் பண்ணி சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் வந்து நீங்கள் கொடுத்து வச்சுருக்கிறதுமே ஒரு பெரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் நேராக கஸ்டமர்ஸ்கிட்ட பேசி அவங்களோடதை வந்து நீங்கள் ப்ளீஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்களா, அதுவே உங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு ஒரு ரீசனாக தான் நான் பார்க்குறேன். இம்ப்ரூவ் பண்ணுறது என்ன தான் ப்ராடக்ட்டு பெருசாக இருந்தால் கூட பெரிய நிறுவனம் இதாக இருந்தால் கூட நம்ம சர்வீஸ் சரியாக கொடுக்கலன்னா அது சேலஞ்சுகள் வேகமாக மார்க்கெட்டில் காணாமல் போயிடும். பட் இதில் ஃபுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக கஸ்டமர் வராங்க, ரெஸ்டாரண்ட் சாப்பிட்றாங்க, உடனே இது தெரியும். இது சிங்கிள் மேன் கிடையாது, செயின் மாதிரி. நம்ம ஒரு லிங்க் கட்டானா கூட நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதுவும் அதே மாதிரி யாரோ ஒருத்தர் நல்லா குக் பண்ணோம், நல்லா சர்வ் பண்ணோம், அந்த அட்மாஸ்பியர் நல்லா அமையணும், எல்லாமே இதில் லிங்க் ஆகிறாங்க. ஒரு கஸ்டமர் உள்ளே வந்தால் நாங்கள் ஒரு 60, 70, 100 பேர் பின்னாடி வேலை செய்கிறோம். ஆஃபீஸ்லேருந்து ப்ரொடக்ஷனு, R&D டீம்லேருந்து, செக்யூரிட்டியிலேருந்து, கிளீனிங் பண்ணுற பாயிலேருந்து, செஃப்லேருந்து, கேஷியர், மேனேஜர் எல்லாருடைய பங்களிப்பும் அந்த ஒரு கஸ்டமருக்கு பின்னாடி பேக் ஆஃபீஸில் எல்லாம் இவ்வளோ பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் ஒரு லிங்க் கட்டானா கூட அந்த நிறுவனத்துக்கு நல்லதில்லை, கெட்ட பேர் ஆயிரும். அதனால் இது வந்து திறமை மாத்திரம் பத்தாது, இதுக்கு மேலே அதிர்ஷ்டம் சேர்ந்தால் நம்மளை வழியில் நடக்கும். இப்போ புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிற இளம் தலைமுறையினருக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி நீ இப்போ நிறைய சூழல்கள் கடந்து வந்தேன், இப்படியெல்லாம் சமாளித்தேன், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு புதுசாக தொழில் முனையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ்? எல்லாருக்குமே என்னென்னா, ஏற்கனவே சொன்னபோது இஷ்டப்பட்டு செய்யணும், கஷ்டப்பட்டு செய்யணும். எதையுமே ரொம்ப நெருக்கமாக வச்சு பார்க்கக்கூடாது. கஷ்டம் வரும்போது, லாபம் வரும்போது ரொம்ப சந்தோஷப்படுற மனசு கஷ்டப்படுற போது ஏற்றுக்காது. அதை விலக்கி வச்சு பார்க்கணும். ஏன் வந்தது, எதுக்காக வந்தது, ஏன் மற்றவங்கெல்லாம் செய்யும்போது நமக்கு வரலன்னு யோசிக்கணும். அதை யாரெல்லாம் இளைஞர்கள் வந்து இப்போ இருக்கிற இளைஞர்கள் ரொம்ப திறமை வாய்ந்தவர்கள், நல்ல வல்லுநர்கள். அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு பேசும்போது சொன்னேன். மரத்தானில் 10,000 பேர் நிற்பாங்க, 1000 பேர் நிற்பாங்க. ஃபுல்லாக ஓடுறது யாருன்னு பார்க்கணும். ஒரு 1000 பேரில் 700 பேர் ஃபுல்லாக ஓடுவாங்க, அதில் ஒப்புக்கு ஓடுவாங்க. ஒருத்தர் சிலர் மாத்திரம்தான் கரெக்டாக பண்ணுவாங்க. அந்த வின்னர் எப்படி வின் பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, அவர் அன்னைக்கு மாத்திரம் வந்து ஓடலை, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி, நான் சொன்ன மாதிரி மசில் எங்கேயும் அந்த அதிர்ஷ்டங்கிறது பிடிக்காமல் எல்லாம் ஒத்துழைச்சதுன்னா வியாபாரத்துலேயும் நாமளும் ஜெயிக்கலாம். அதனால் எல்லாருக்கும் திறமை இருக்குது, எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் இருக்குது. நம்ம அதை நோக்கி கரெக்டாக பிளான் பண்ணோன்னா வின் பண்ணுவோங்கிற மனநிலை வந்தால் வின் பண்ணிடுவோம். பாதியில் சில பேர் போதும் ஓடினதுன்னு நிற்பாங்கல்ல, அந்த எண்ணத்தோடு இருந்து இவங்க சும்மா மரத்தானில் நான் ஓடுறேன்னு வந்தாங்கன்னா ஜெயிக்கிறது கஷ்டம். இது என்னுடைய ஐடியா. பட்டு பசங்கள்லாம் இன்னைக்கு திறமையாக செயல்படுறாங்க. இளைய தலைமுறைக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. சரி, இவ்வளோ நேரம் உங்களுடைய பிஸி ஸ்கெடியூலில் எங்களுக்கு டைம் கொடுத்து எங்களோட கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக, ரொம்ப அழகாக, நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.